அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான அமலை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆஷுராவுடைய தினத்தில் மறக்காமல் இந்த அமலை செய்யுங்க. நான் இதுக்கு முன்னாடியும் சில அமல்கள் சொல்லியிருக்கேன், அதையும் முடிந்த வரைக்கும் இந்த நாளில் செய்ய பாருங்கள். இப்போது அந்த அமல் எந்த அளவுக்கு பலன் கொடுத்தது எதனால் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். எல்லோருக்குமே தெரியும், முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினம். அன்னைக்கு நிறைய நபிமார்களுக்கு நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் தாலா நிகழ்த்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் தாலா படைத்தது அந்த நாளில் தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் தாலா அன்னைக்கு தான் படைத்தான். அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் தாலா அன்றைக்கு தான் மன்னிப்பும் கொடுத்தான். சொர்க்கத்துக்கு அவங்கள அன்னைக்கு தான் நுழைய வச்சான். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல் வெள்ளத்துல மாட்டிக்கொள்ற நிலையில இருக்கும் பொழுது ஜூதி அப்படிங்கிற ஒரு மலை மூலம் அந்த கப்பலை அல்லாஹ் தாலா காப்பாற்ற செஞ்சதும் இந்த நாள்ல தான். அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுக்கும் அவனுடைய சூனியக்காரர்களிடத்திலிருந்து வெற்றி பெற செஞ்சதும் இந்த நாள்ல தான். கைத்தடி கீழே போட்டு அது பாம்பா மாறி அவங்க சூனியக்காரர்கள் போட்ட பாம்புகளை எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதுவும் நடந்ததும் இந்த நாள்ல தான். அதே மாதிரி கடல்ல ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட்டதும் இதே நாள்ல தான். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தீராத நோயை அல்லாஹ் தாலா தீர்த்ததும் அவங்களுடைய துன்பத்தை அவங்கக்கிட்ட இருந்து விலக்குனதும் இந்த நாள்ல தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹ் தாலா இந்த குறிப்பிட்ட நாள்ல நிகழ்த்தினான். பல அதிசயங்கள் நடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த கூட்டமே அந்த சமூகமே நெருப்பு குண்டத்துல எரிஞ்ச போதும் அவங்கள அந்த நெருப்புல இருந்து காப்பாற்றினதும் இந்த நாள் தான். இந்த மாதிரி நிறைய அமல்கள், இந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ் தாலா இந்த ஆஷுராவுடைய தினத்துல நிகழ்த்தியிருக்கான். அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்பெஷலான நாளா இருக்கும். இந்த ஸ்பெஷலான நாள்ல நாம ஒரு நபி ஓதுன அந்த ஒரு துவாவை 11 முறை மட்டுமே ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டு பாருங்க. உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுமே மிச்சம் இருக்காது. எல்லாமே உடனடியாக அல்லாஹ் தாலா கபூலாக்குவான். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே விரைவாகவே நடக்கும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் நிறைய நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய கஷ்டமான நேரத்துல அல்லாஹ் நினைவு கூர்ந்த அந்த துவாக்கள் எல்லாமே சொன்னேன். அதையும் நீங்க ஓதுங்க. அது கூடவே சேர்த்து இந்த ஒரு நபி ஓதுன இந்த ஒரு துவாவையும் நீங்க, இந்த ஒரு பிரார்த்தனையா அவங்க ஓதுன இந்த ஒரு துவாவையும் நீங்க கேளுங்க. அல்லாஹ் தாலா உடனடியா உங்களுடைய எப்படிப்பட்ட ஹாஜத்தா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுந்திருப்பீங்க, எனக்கு இது வேணும் இது வேணும்னு உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேணும்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்க, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு கையில கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமல் இது. இது யார் ஓதுனது, எந்த நபி ஓதுனது அப்படின்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு துவா தான் இது. அவங்களுடைய சமூகம் நீங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு ஒரு உணவு மரவை, உணவு தட்டை கொடுக்க சொல்லுங்க, அதுல எங்களுக்கு பிடித்த சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்க சொல்லுங்க, அது எங்களுக்கு ஒரு அத்தாட்சிகள்ல ஒன்றா இருக்கும், நீங்க சொன்னது உண்மை அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க உங்களுடைய இறைவனை அப்படின்னு சொல்லும் போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்திச்சாங்க, எங்களுக்கு ஒரு உணவு மரவையை கொடு. அந்த உணவு மரவை எங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகத்துக்கும் சரி பின்னாடி இருந்த சமூகத்துக்கும் சரி ஒரு பெருநாள் போல திகழணும். அப்படின்னா பெருநாள் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்பெஷலான நாள் பெருநாளுங்கிறது, அப்போ அந்த உணவு மரவை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. அதே மாதிரி இந்த ஒரு உணவு மரவை ஒரு அத்தாட்சியா அல்லாஹ் கேட்டு கொடுத்த ஒரு அத்தாட்சியாவும் நமக்கு இருக்கும். எங்களுக்கு உணவு கொடு, ரிஸ்க் எங்களுக்கு அதிகப்படுத்தி செய், ரிஸ்க் வழங்குபவன்ல நீ தான் மேலானவனா இருக்க ரப்பே அப்படின்னு அல்லாஹ் தாலா கிட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலா அவங்க கேட்ட மாதிரியே உணவு மரவையை அல்லாஹ் தாலா அவங்களுக்காக இறக்குனான். இந்த ஒரு உணவு மரவையில
நீங்க உங்க வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணும், உங்க வாழ்க்கை எப்படிலாம் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்கல்ல. என்கிட்ட நல்ல ஒரு வேலை இருக்கணும், நல்ல வருமானம், கை நிறைய சம்பளம் இருக்கணும், என்கிட்ட சொந்தமான வீடு இருக்கணும், என்கிட்ட நல்ல ஒரு குடும்பம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எல்லாமே நல்ல முறையில இருக்கணும், என்கிட்ட வீடு வேணும், கார் வேணும், நகை வேணும், இந்த மாதிரி நிறைய ஆசைப்பட்டிருப்போம்ல. நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம்ல, நம்ம எந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்படுறோன்னு. அது எல்லாத்தையுமே அந்த மரவேல அல்லாஹ்தாலா நமக்கு கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நினச்சி இதை ஓதி பாருங்க. விரைவா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய கடன்களா இருக்கட்டும், உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரு மாமருந்து அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஸ்பெஷலான நாள்ல இதை நீங்க இந்த நாள் மட்டும்தான் இல்லை, எப்பவுமே நீங்க வளமையா ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் தாராளமா. அதுவும் இந்த சிறந்த நாள்ல மறக்காம இந்த அமலை செய்யுங்க. இப்போ இந்த ஒரு துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது சூரா மாயிதால 114வது ஆயத்தா இருக்கு. 5வது சூறால 114வது ஆயத்து. அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் சமாஇ தகுனு லனா ஈதல்லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்சுக்னா வன்த ஹைருர் ராசிகீன். இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு துவாவை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன இந்த ஒரு பிரார்த்தனைய 11 முறை நீயத் வச்சு 11 முறை ஓதுங்க. அல்லாஹ்விடம் சஜிதால துவா கேட்டு பாருங்க. அந்த விஷயம் எந்த அளவுக்கு விரைவா நடக்குது அப்படின்னு உங்களுக்கே உணர முடியும். ஏன்னா சூரா மாயிதாவுடைய 114வது ஆயத்துக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்கு. தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு கேடயமாவே இருக்கு. இந்த ஒரு துவா மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னும் நிறைய நபிமார்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் ஓதுன துவாக்களையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐயூப் நபி, இந்த மாதிரிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓதிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஓதுன துவாக்கள், அதையும் சேர்த்து ஓதுங்க. கூடவே சேர்த்து இந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன இந்த ஒரு துவாவையும் மறக்காம ஓதுங்க. உங்களுடைய தேவைகளை முன்வைங்க. இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த நாள்ல கேட்டா அது உடனே கபூலாகும், இந்த நேரத்துல கேட்டா அது உடனே நடக்கும். அப்படிங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸா இருப்போம். அந்த மாதிரி இந்த நாளை ஆஷுராவுடைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா உங்களுக்கு வெற்றியை தருவான். நீங்க கேட்ட விஷயத்த அல்லாஹ் தாலா உங்களுக்கு வாரி வழங்குபவனா